விக்ரம் மிர்னாலினி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மிர்னாலினி சொல்கிறாங்க, விக்ரம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, காலை பிடிக்காத கையை எடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தப்பு தான். நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சீங்க, என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்க. ஆனால் நான் தான் பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா இருக்கலாம்னு நினச்சிட்டு அந்த ஆதி கூட போயிட்டேன். ஆனால் கடைசியில் இப்போ தான் எனக்கு தெரியுது, உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தான் எனக்கு தெரியுது, ஒரு அன்பான வீட்டுக்காரன் இருந்தாலே போதும், அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும்னு எனக்கு அப்போ தெரியல விக்ரம். எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. ஆனால் மறுபடியும் நீங்கள் எனக்கு வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அதுக்கான தகுதியே எனக்கு கிடையாது விக்ரம் அப்படின்னு மிர்னாலினி சொல்கிறாங்க. நான் தன்வி கூட மட்டும் இருக்கேன், தன்வி கூடயே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு செத்து போய்ட்றேன், ப்ளீஸ் விக்ரம் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு மிர்னாலினி சொல்கிறாங்க. ஏய், உனக்கு என்ன திமுறா? எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு தலையெழுத்து, கடவுள் தலையெழுத்து வச்சுருக்கான், இப்படி நீ தனியாக தான் இருந்து சாகணும்னு, புரியுதா? இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு விக்ரம் போகிறாரு. விக்ரம் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. கையை எடுத்துகிட்டு அப்படியே கழுத்தை பிடிக்கிறாரு. அப்படி சாப்பிடிச்சிடும்னு சொல்லிட்டு கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டாரு. அப்படியே கத்துறாங்க. மிர்னாலினி அப்படியே கீழே கீழே விழுந்துட்டுனா அப்படியே விட்டுட்டு விக்ரம் அங்கேருந்து காரில் போயிட்டாரு. அப்போ வசந்த் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்னாச்சு, எதுக்காக வந்துட்டு நீ வேதாவை திட்டின அப்படி எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. உடனே டாக்டரும் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் விக்ரம், நீங்கள் வேதாவை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு விக்ரம் வேதாவை பார்க்குறதுக்காக போகிறாரு. போகும்போது அங்கே உடனே வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு. என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, மிர்னாலினியோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு இங்கே வந்தால் உன்னை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே வேதா விக்ரம் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது, நான் மிர்னாலினியை கொன்னனா? நான் சும்மா கழுத்தை தான் பிடிச்சேன், நீங்கள் கழுத்தை தான் பிடிச்சிங்க, ஆனால் அவங்க உயிரோட இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. வாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே வேதா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. கஜா அவங்க வீட்டுக்கார் எல்லாருமே சேர்ந்து வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் உள்ளேருந்து விக்ரம் அப்படி நடக்க முடியாமல் கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ அம்மா, தம்பியை போட்டு அடித்து வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஐயோ நானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. கஜா, இங்கே பாருங்கள், என் பையன் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டான், அவன் அப்படியேப்பட்டவனும் கிடையாது, தயவு செய்து அவனை விட்டுருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, கொலை பண்ணியிருக்கான்னு சொல்கிறோம், வீட்டுக்கு விடுன்ற, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு பொண்ணை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்று இருக்கான், புரியுதா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீட்டில் இருக்க எல்லாருமே வாசலில் நின்று அழுதுட்ருக்காங்க. அப்படியே விக்ரம் பார்க்குறாரு. வேதாவும் வந்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமேலாம் இங்கே கத்தக்கூடாது, பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம், அங்கே போய் நீங்கள் வாதாடிக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க. அப்போ விக்ரம் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்கார். இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டை நான் போய் பார்க்கணும், என் ஃப்ரெண்டு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு. ஒரு அடி அடிக்கிறாரு போலீஸ். எதுக்காக அடிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கேட்குறாரு. ஆமாம், பின்ன உள்ளே போகணும், பேசணும், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், உன் ஃப்ரெண்டு நான் உன்னோட வச்சுக்கோ, இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து எதுவுமே பேசக்கூடாது, உடனே தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வசந்தும் எதுவுமே பேசவே இல்லை. எல்லாருமே அழறாங்க விக்ரமை பார்த்துட்டு. எப்படியாவது என் பையனை விட்டுருங்க, என் பையன் யாருக்குமே எந்த துரோகமே பண்ண மாட்டான், அவனுக்கு ஏன் இப்படி ஒரு நடந்திருக்குன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கஜா பயங்கரமாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கத்துறாங்க.